அம்மா மாருங்க அப்பா மாருங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ மாப்பிள்ளை பார்க்கறப்ப படிப்பு, வீடு, அந்தஸ்து, ஆஸ்தி, நாசமா போன ஜாதி முன்னாடி வருதா இல்ல ரட்சிக்கப்பட்டிருக்காங்களான்னு மட்டும் பாக்குறீங்களா? கன்னியாகுமரியினுடைய சாபக்கேடு ஜாதி தானே. ஏன்னா ஊழியக்காரனே சொல்றான், ஒரு ஊழியக்காரன் நம்ம கன்னியாகுமரியில, எங்க சபையில குறிப்பிட்ட ஜாதியார் மாத்திரம் தான் நாங்க பார்த்து கல்யாணம் பண்றோம், நீ நாசமா போவோம் ஜாதியோட. இருக்கீங்களா? குறிப்பிட்ட ஜாதியில மாத்திரம் தான் நாங்க பொண்ணு பார்க்கிறோம். சாட்சி இருக்குது, பத்திரமா வச்சிருக்கிறோம் எல்லாத்தையும், ஒருத்தவங்களும் தப்பிக்க முடியாது. ஜாதி பாக்குறீங்களா? ஜாதி பார்க்கிற சபையா? பேருக்கு தான் நாங்க முழு வேதாகம ஜெப ஐக்கியம் FGPC, வெள்ளையுதான் வெள்ளையும் சொல்ல, ஆனா உள்ள என்ன இருக்கு? நான் சொல்ற ஊழியக்காரன் FGPCல இருக்கிற ஊழியக்காரன். ஜாதி இன்னும் உள்ள இருக்குது. மீசைய சரைக்கிறதுலயும் ஜாடிய சரைக்கிறதுலயும் மயிரை கத்தரிக்கிறதுலயும் இன்னைக்கு பரிசுத்தவான ஆயிட்டோம். ஆனா அந்த நாத்தம் முடிச்ச சாத்தானுடைய சாணியாகிய ஜாதிய கழுவி எடுக்க இன்னும் புத்தி வரல. பெந்தகோஸ்தேகாரங்க நீங்க. நீ பெந்தகோஸ்தே இல்ல, நீ வெந்தகோசு கூட சமம் இல்ல. ஜாதிக்கு சாவம்.